எல்லாருக்கும் பிறந்து வளர்ந்த பிறகுதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஆனா நான் பிறக்கும் போதே ஒரு பிரச்சனையோட தான் பிறந்தேன். எங்க அம்மாவுக்கு நான் 2வது பொண்ணு. அம்மாவுக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்னா ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்களாம். நானும் பிறந்துட்டேனா. டாக்டர் கான்சியஸ் அம்மாவுக்கு இருக்கான்னு பாக்குறதுக்காக இது என்ன குழந்தைன்னு கேட்டிருக்காங்க. அம்மாவும் பொண்ணுன்னு சொல்லிருக்காங்க. பொம்பளை புள்ளதான், அதுவும் உயிரோட இல்ல, இறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்களாம். நர்ஸ்கிட்ட கொடுத்து இத போய் அவங்க பேரண்ட்ஸ்ட கொடுன்னு சொன்னாங்களாம். அப்ப நர்ஸ் யதார்த்தமா என்னை எடுத்து அவங்க கால்ல வைக்கும் போது எனக்கு லைட்டா ஹார்ட் பீட் துடிச்சிருக்குங்கயா. அப்ப அந்த நர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க உயிர் காத்த என் மூக்குலையும் வாயிலையும் ஊதி எனக்கு உயிரை கொடுத்தாங்கய்யா. இறந்துருச்சுன்னு டாக்டர் சொல்லி நர்ஸ் மூலமா உயிரை கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி தானையா சொல்லணும். அடுத்து 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் என்னோட உள்ளூர் பள்ளியில தாங்க படிச்சிட்டு இருந்தேன். அது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்து 6ஆம் வகுப்பு சேர வேண்டிய ஒரு கட்டம். எனக்கு புது யூனிஃபார்ம், புது பேக் எல்லாமே புதுசா வாங்கி எங்க அம்மா அப்பாவோட திருமண நாள்ல போய் என்ன 6ஆம் வகுப்பு சேர்த்தாங்கயா. என்ன சுத்தி உள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா என்ன கேலி கிண்டல் பண்ணாங்க. ஏ இங்க பாறா, இது ஆராதனை ஒரு சைடு, இன்னொரு சைடு ஏ சைஸ பாறா, Dress பாறா, இன்னொரு சைடு இது பக்கத்து ஊராண்டி, எப்படி பஸ்ல வரும், எப்படி டிராவல் பண்ணும், இன்னொரு சைடு. இது மாறி 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 கிண்டல் பண்ணும்போது என்னோட மனநிலை எங்க அப்பாவோட மனநிலை எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு எனக்கு தான் தெரியும். அங்க என்ன கூட்டமா இருக்குன்னு என்னோட தலைமை ஆசிரியர் வந்தாங்க. எங்க அம்மா அவங்க கைய பிடிச்சு கதறினாங்க. என் பொண்ணுக்கு கல்வியே தேவையில்ல, நாங்க போற இடத்துல இது மாதிரி தான் அவமானம் பண்ணோம், நாங்க இருக்கிற வரைக்கும் என் பொண்ணை நல்லா பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. அப்ப என்னோட ஆசிரியருங்க சொன்னாங்க, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, இவங்களுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இவன் இந்த ஸ்கூல்ல படிக்கிற வரைக்கும் அவளுக்கு நல்ல வழிகாட்டுதலையும் கல்வியை நாங்க தருவோம்னு சொன்னாங்கயா. கல்வியே கிடைக்காதுன்னு இந்த சூழ்நிலையில கல்வியை அமைச்சு கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி தானையா சொல்லணும். என்னோட வகுப்பாசிரியர் வந்து சொன்னாங்க, ஸ்னேகா, அரசாங்கத்து மூலியமா ஒரு முகாம் போட்டிருக்காங்க, உடல் குறைபாடு உள்ளவங்களுக்கான ஒரு முகாம் போட்டிருக்காங்க, அதுல போய் நீ கலந்துக்க. உனக்கு குறை ஏதேனும் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அரசாங்கத்துல இருந்து நிதி தருவாங்கன்னு சொன்னாங்க. நானும் அம்மாவோட போய் கலந்துக்கிட்டேங்கய்யா. அங்க போய் பார்த்தா நான் அம்மாவை பாக்குறேன், அம்மா என்ன பாக்குறாங்க, அம்மா என்ன பாக்குறாங்க, நான் அம்மாவை பாக்குறேன். ஏன் தெரியுங்களா, அந்த முகாம்ல எந்த உடல் உறுப்புகளும் குறையில்லைன்னு அந்த ஒரே நான் தாங்கய்யா. டாக்டரையும் போய் பார்த்தங்கய்யா. உனக்கு எந்த குறையும் இல்லம்மா, உடல் வளர்ச்சியெல்லாம் ஒரு குறையே கிடையாது, நீங்க போலான்னு சொல்லிட்டாங்க. அந்த முகாமுக்கு போகும்போது நான் ஒரு தாழ்வு மனப்பான்மையோட தாங்கய்யா போயிருந்தேன். ஆனா கடவுள் என்ன அனுப்பிச்சிருக்காரு, நீ அங்க போய் பாரு, உனக்கு கீழே எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, அப்பதான் உனக்கு தெரியும் நினைச்சிருந்தாங்கய்யா. என்னோட லோக்கல் சேனல் 1ல ஒரு தலைப்பு கொடுத்து பேசணும், நல்லா பேசுறவங்களுக்கு நேரலையில பரிசு கொடுப்பாங்க. அது மாதிரி நானும் ஒரு நாள் கலந்துக்கிட்டேங்கய்யா. நான் தான் வெற்றியாளர்னு சொல்லி என்ன பரிசு வாங்க கூப்பிட்டாங்க. அதுல என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. வீட்டுக்கு போய் பிரிச்சு பார்த்தேன். ஒரு அழகான ஒரு புத்தகம் இருந்துச்சு. அதை பிரிச்சு நான் படிச்சுட்டு வரும்போது எனக்கு தகுந்தார் மேல ஒரு வாக்கியம் இருந்துச்சுங்கய்யா. உயரம் அது நமக்கு இல்லை என்று அழுது கொண்டிருப்பது நமது நோக்கம் அல்ல, இவை எதுவும் நம் முன்னேற்றத்திற்கு அவசியம் இல்லை என்பதை அறிவிக்க கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை கம்பீரமாக சொல்லுங்கன்ற வாக்கியம் இருந்துச்சுங்கய்யா. உயரம் குறைந்தவன் போலீஸ் வேலைக்கு வேண்டுமானாலும் போக முடியாமல் போகலாம், ஆனால் போலீஸை வேலை வாங்கும் கலெக்டர் வேலைக்கு போக முடியுமே. நான் 10ஆம் வகுப்பு பொது தேர்வும் எழுதிட்டேங்கய்யா. என்னால முடிஞ்ச எங்க ஆசிரியரோட உதவியில எந்த ஒரு டியூஷனும் இல்லாம 428 என்ற மார்க்கையும் வாங்கிட்டேயா. அம்மா என்ன சொன்னாங்க, நல்ல மார்க் தாமா, இந்த மார்க் வச்சுட்டு உன்னால இங்க
சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு நாங்க போயிருந்தோங்கய்யா. அந்த மேடத்தை அப்ளிகேஷன் கொடுத்தோம். அவங்க படிச்சுட்டு சரி பொண்ணு எங்கன்னு கேட்டாங்க. நான் அம்மாவுக்கு பக்கத்துல இருந்துட்டு நான் தான் மேம் அப்படின்னு. என்ன பார்த்து அடுத்த செகண்ட் இந்த பொண்ணுக்கு இந்த ஸ்கூல்ல இடம் கிடையாது, நீங்க வெளில போங்கன்னு சொன்னாங்கய்யா. அந்த இடத்துல அவங்க என்னோட மதிப்பெண்ல குறைய பார்த்திருக்கணும், என்னோட படிப்புல குறைய பார்த்திருக்கணும், என் வளர்ச்சியில எப்படியா அவங்க குறைய பார்க்கலாம். ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல எனக்கு ஒவ்வொரு அடி விழுந்துச்சுங்கய்யா. இதெல்லாம் விட எனக்கு 8ஆம் வகுப்புல விழுந்துச்சு பாருங்க ஒரு அடி. அது என்னோட வாழ்ல இருக்கிற வரைக்கும் நான் மறக்கவே முடியாதுங்கய்யா. என் அப்பாவின் மரணம். என் அப்பாவை பத்தி சொல்லணும்னா ஒரு கவிதை வரிகளால தான் சொல்ல முடியும். என்னை 10 மாதங்கள் சுமந்தவள் என் தாய் என்றால் என் தாயையும் சேர்த்து என்னையும் தன் நெஞ்சிலே சுமந்தவர் என் அப்பா. அம்மாட்ட நான் பல தடவை சொல்லிருக்கேன், அம்மா அப்பாவும் இல்ல, நானும் உங்களுக்கு ஒரு பாரமா இருக்கேன், நான் வேணா விஷத்தை குடிச்சு செத்து படுத்துறேன்னு நாங்க அம்மாட்ட சொல்லிருக்கேங்கய்யா. அப்ப அம்மா சொன்னாங்க, நான் உன்னை படிக்க வைக்கிறது வளர்க்கறதுல இருக்குதானா, நீ நிறைய படிக்கணும் நிறைய சாதிக்கணும்னு சொன்னாங்கய்யா. இந்த குடும்பத்தை அடுத்து பாதுகாக்க வேண்டியது நீதாம்மான்னு சொன்னாங்க. இப்படியாப்பட்ட அம்மாவை கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி தானையா சொல்லணும். சினேகாவுடைய தாயார் மேடைக்கு வரவும். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. அன்றன் மூடியே வாழ்த்துக்காடு. கருணை பொங்கும் உள்ளங்கள் உண்டு, கண்ணீர் துடைக்கும் கைகளும் உண்டு. இன்னும் வாழணும் 100 ஆண்டு. எல்லா வசதிகளும் அப்பா அம்மா எல்லா செல்வங்களும் அனைத்தும் இருந்தும் தான் விருப்பப்பட்டதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி கடவுளை திட்டுபவர்களும் கடவுளை வெறுப்பவர்களும் மனிதர்கள் நிறைய பேர்களுக்கு மத்தியில இப்படிப்பட்ட ஒரு உருவம் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் தாழ்வு மனப்பான்மை வரும். இந்த குழந்தை எல்லா குழந்தைகளைப் போலவும் வளரவில்லை என்ற வேதனை, கணவனை பிரிந்த வேதனை, அவரை அனுப்பிவிட்டு எப்படி தனிமரமா நின்று போராட்டம் என்று சொன்னால் இவங்க தான் போராட்டமே. இந்த மன துணிவு, இந்த தாயாரின் துணிவு, இவங்களை நிச்சயமா நம்ம பாராட்டணும். இந்த சினேகாவினுடைய படிப்பு இவைகள் எல்லாம் பூண்டி புஷ்பம் காலேஜ் ஐயா TKV ஐயா அவர்கள் அவருடைய மேல் படிப்பு பூராம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுல இவர்கள் தாத்தா தான் அந்த காலத்திலே மருத்துவ கல்லூரிக்கு மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்த ஒரு வள்ளல் பரம்பரை, மிகப்பெரிய ஒரு குடும்பம். இந்த பிள்ளைகளுடைய கல்லூரி அனைத்து செலவுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய சார்பாகவும் வேந்தர் டிவியின் சார்பாகவும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.